வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 5 இந்தியா தட் இஸ் பாரத் அதோடைய பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. The first foreigners to mention the India were the Persians, the ancient inhabitants of Iran. ஈரானில் இருக்க இன்ஹாபிட்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்ஷியன்ஸ். அந்த பர்ஷியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ஃபஸ்ட்டு அவங்களுடைய குறிப்புகளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் 6th century before common era, a Persian emperor launched the military campaign and gained control of the region of the Indus River, which as we saw was earlier called Sindhu. ஸோ நம்ம சிந்துன்னு சொல்கிற அந்த இண்டஸ் ரிவர் ரீஜனை தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க 6th centuryலே வந்துட்டு அந்த பர்ஷியன் எம்பரர் வந்து ஒரு மிலிட்ரி கம்பேஜியன் அனுப்பிச்சு அந்த ஏரியாவை வந்துட்டு கைப்பற்றுறாங்க. ஸோ இட் இஸ் நோ சர்ப்ரைஸ் தட் in their earliest record and stones inscription the Persians refer to the Hindu as Hindu. இது அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்டோன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேமில் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்து அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் வேர் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் தேர் லாங்குவேஜ் ஆஃப் சிந்து. ஸோ இந்த சிந்து நதி பாயிரத்து தான் வந்து அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி நேமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Note that ancient Persian Hindu is purely geographical term. It does not refer to the Hindu religions. ஸோ அவங்க வந்துட்டு இதை எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிந்து நதி பாயிற ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவை தான் வந்து அவங்க ஹிந்துன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹிந்து ரிலீஜன் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. Based on the Persian source, the ancient Greek named the region Indiki. ஸோ பர்ஷியனுடைய சோர்ஸை பேஸாக வந்துச்சு பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட்டில் வந்துட்டு க்ரீக்ஸும் வந்துட்டு இந்தியாவை வந்து நேம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிக்கின்னு சொல்லிட்டு க்ரீக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தே அடாப்டட் த இனிஷியல் லெட்டர் ஆஃப் ஹெச் ஹிந்து பிகாஸ் திஸ் லெட்டர் டிட் நாட் எக்ஸிஸ்ட் இன் தேர் க்ரீக் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ன்ற லெட்டர் இல்லாததுனால அவங்க வந்துட்டு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இண்டிக்கின்னு சொல்லிட்டு ஹெச் இல்லாமல் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சிந்து, ஹிந்து, இண்டிக்கி இப்படி தான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In ancient Chinese also interacted with India. In several texts they are referred India as Hindu. This word also come from the Sindhu in the following manner. ஸோ ஏன்ஷியன்ட் சைனீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்தப்போ அவங்க வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சிந்துவை வந்துட்டு இந்து அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒய்எஸ் ப்ரொனன்சியேஷனோட இந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது என்ன சொல்கிறதுனா நம்ம கான்ஸ்டியூஷனோடைய ஃபஸ்ட்டு பேஜ். இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியான்ற நேம் வந்துட்டு முன்னாடி பாரத் அப்படின்ற பேர்லேயே வந்து கூப்பிட்ருக்காங்கன்றது இதை பேஜ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இது இந்தியன் கான்ஸ்டியூஷனோடைய ஃபஸ்ட்டு பேஜ். Another Chinese word also derived from the Sindhu was Tianzu, but this word could not also be understood heavenly masters. ஸோ இந்தியாவிலேருந்து வந்த சைனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துவை வந்து டியான்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அந்த அளவுக்கு ஃபேமஸாக ஆகலை. திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஏன்ஷியன்ட் சைனீஸ் ஆஸ் ஹேட் ஃபார் த இந்தியா ஆஸ் த லேண்ட் ஆஃப் புத்தா. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் சைனீஸ் வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு லேண்ட் ஆஃப் புத்தான்னு சொல்லியும் மதிச்சிருக்காங்க, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. You were probably quite familiar with the more recent terms Hindustan, but you may not know it was the first used in the Persian inscription in some 1800 years ago. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் என்ற பேரும் வந்துட்டு பர்ஷியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1800 years எகோவே வந்துட்டு ஹிந்துஸ்தான்ற நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Later on this became the term was most
invaders of India to describe the Indian subcontinents. ஸோ இந்த ஹிந்துஸ்தான்றது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இந்தியன் சப்கான்டினென்ட்டே வந்துட்டு மென்ஷன் பண்ணுற ஒரு வேர்டாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ பர்ஷியன்ஸ் வந்து இந்தியாவை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்து, இந்து, இந்துன்னு சொல்லி பர்ஷியன்ஸ் வந்து நேம் பண்ணியிருக்காங்க. க்ரீக் வந்து பார்த்திங்கன்னா இண்டோய், அவங்க லெட்டரில் வந்து ஹெச் இல்லாததுனால இண்டோய், இண்டிகி இந்த நேமில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாட்டினில் வந்து இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. சைனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துன்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. அரபிக் அதே பர்ஷியன் சொன்ன மாதிரி தான் வந்து அரபிக்கும் சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் வந்து இண்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.